அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, பணம் உங்கள் வீடு தேடி வரும் குபேர யோகம் ஏற்பட ஒரு அற்புதமான தாந்திரீக சூட்சமம். செய்ய வேண்டிய நாள் 14/6/2026. ரொம்ப எளிமையான சூட்சமம் தான். சூட்சமத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்பாக ஒரு தகவல். 14ஆம் தேதி வைகாசி அமாவாசை. நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு இந்த அமாவாசைக்கு மிக சிறப்பாக ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானங்கள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கட்டும். டிஸ்பிளேல பாருங்கள், எனது கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கெண் தரப்பட்டுள்ளது. 14ஆம் தேதி அப்படி என்ன விசேஷம்? வைகாசி அமாவாசை. அது போக மேலும் கூடுதலாக ஒரு விசேஷம் அந்த அன்னைக்கு இருக்குது. 14/6/2026 வைகாசி 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:15 வரை கிருத்திகை நட்சத்திரமும் இரவு 10:41 வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருக சீரிய நட்சத்திரமும் சஞ்சரிக்கின்றது. ஆக அமாவாசை நாளில் 3 நட்சத்திரங்கள் சந்திக்கும் அற்புதமான ஒரு யோகம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது. இந்த நாளில் ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் நான் சொல்கிறத செய்யுங்க. என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அது எத்தனை ரூபாய் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபா, 100 ரூபான்னு எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நோட்டு இல்லைன்னா சில்லற காசு வச்சு கூட பண்ணலாம். என்ன செய்றீங்கன்னா, அதை எடுத்து அதில் ஏதாவது ஒரு பக்கம் மஞ்சத்தூள் தடவி விடுங்க. மஞ்சத்தூளில் கொஞ்சம் தீர்த்தம் விட்டு நோட்லேயோ அல்லது நாணயத்திலையோ மஞ்சத்தூளை தடவி கொஞ்சமாக ஒரு ஓரமாக பண்ணால் போதும். சரியா? தடவி அதை உங்கள் வீட்டில் அரிசி பாத்திரம் வச்சுருப்பீங்கள, அந்த அரிசி பாத்திரத்துக்குள்ளே உள்ளே ஒளிச்சு வச்சுருங்க. இவ்வளவு தான். ரொம்ப அருமையான தாந்திரிகம். ஒளிச்சு வச்சிட்டிங்களா, அதை அப்படியே விட்டுருங்க. 14ஆம் தேதி இரவு முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எத்தனை மணி நீங்கள் எழுதாலும் பரவாயில்ல, எழுந்து குளிச்சுட்டு சுவாமி அறையில் தீபம் ஏற்றி வழிபாடெலாம் பண்ணிவிட்டு அந்த ரூபாய் நோட்டை அல்லது நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் அதிகமாக வைக்கிற இடம் எது அதுக்குள்ளே இதை வச்சுருங்க. பணப்பெட்டியாக இருக்கலாம், பீரோவாக வைக்கலாம், அல்லது கல்லாப்பெட்டியாக இருக்கலாம், அல்லது உண்டியலாக இருக்கலாம். எங்கே பணத்தை நீங்கள் அதிகமாக வச்சு எடுத்து புழக்கத்தில் பயன்படுத்துவீங்களோ அந்த இடத்துல இந்த ரூபாய் நோட்டையோ அல்லது நாணயத்தோ வைத்து விடுங்கள். உங்கள் இல்லம் தேடி பணம் வரும். அதற்குண்டான குபேர யோகம் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும். இந்த தாந்திரிகத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆடியோவில் இப்போ ஒரு தாந்திரிகம் சொன்னலைங்களா, இந்த தாந்திரிகத்தால் கடன் பிரச்சனை நீங்கும், பண நெருக்கடிகள்லாம் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். இந்த தாந்திரிகத்தை விடவும் மிக எளிமையான பண்டைய கால மனிதர்கள் பின்பற்றிய தாந்திரிகம் 108 சித்தர்வழி பரிகாரங்கள் என்ற தலைப்பில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாட்ஸ்அப் ஒரு குழு அமைத்து ஒரு பயிற்சியாக கொடுக்க போகிறோம். 108 நாட்கள் நடக்கும் இந்த பயிற்சியில் 108 மிக எளிமையான பரிகாரங்கள் சொல்லித்தரப்போகிறேன். பெரியதாக எந்த விதமான செலவும் உங்களுக்கு இருக்காது. வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். கோயிலாக போய் அலைய வேண்டாம். இந்த பயிற்சியில் கலந்துக்க விருப்பம்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.